இங்க மீனாவும் ராஜும் ஏதோ பெரிய தப்பு பண்ணது போல அந்த வீட்ல இருக்க எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க. இங்க கதிர் ராஜியை திட்டுறதும், செந்தில் மீனாவை திட்டுறதும், வீட்ல இருக்க மொத்த பேரும் வெறுக்கிற மாதிரி பேசுறதும், இது அவங்க 2 பேருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. அந்த டைம்ல நைட்ல கிளம்பி இங்க ராஜு அழுதுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி இங்க மீனா கிட்ட அழுக. மீனா வந்து இங்க ராஜுக்கு தைரியமும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மீனா ராஜி தனியா பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இங்க கோமதி வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் இவங்க வந்துட்டு தன்னுடைய பாசத்தை வெளிப்படையா காட்டிக்கவும் முடியாம இங்க மத்தவங்க நம்ம அந்த மாதிரி பாசம் காட்டினா எங்க நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்மளையும் வெறுத்து ஒதுக்கி வச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல கோபத்தை மட்டுமே தான் மீனாகிட்டையும் ராஜிகிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு விதமா இங்க தங்க மேலே வந்து இங்க பேசி ஒரு வழியா கோமதி சமாதானப்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் இவங்க தானா பேச வர மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இங்க கோமதியும் வந்துட்டு இவ சொல்றதுனால பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்லிட்டு போக, பரவாயில்லக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்காக நீங்க இங்க அத்தைகிட்ட சொன்னது ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே சொல்லிட்டு போக, எங்கள் தங்கமேல் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தங்கமேல் தன்னுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வேற ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இருக்கிற மொத்த நகையுமே வேற கருத்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அதை கொண்டு லாக்கர்லேயே வச்சாச்சுமா. எவ்வளோ நாளைக்கு வீட்டில் வச்சுக்க முடியும்னு சொல்லி அத்தை திரும்பவும் இந்த லாக்கர்லேயே வச்சுட்டாங்க. நகையெல்லாம் கருத்து வேற போயிட்டுமா அப்படின்னு சொல்ல, அந்த கடைக்கார பையனை ஏமாத்திட்டானான்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இது எல்லாமே நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே தங்கமயில் வந்துட்டு வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்க. ராஜி மீனாயும் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன ராஜி இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைக்கா எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லி ராஜி வீட்டில் இருந்துட்டு இருக்கேன். கூடவே இங்கே மீனாவும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தங்கமேல் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு, சரி ராஜி மீனா 2 பேரும் சாப்பிடுங்க, நான் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே சரவணனுக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆமாம், அத்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை வீட்டில் தானே இருப்பாங்க, நாங்கள் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போக அங்கே உள்ள ரூமில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே போயிட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அள்ளி அனுப்பி வச்சுட்டு இங்கே கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதே போல் சக்தி வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாண்டியனால தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தானே அந்த பழனிவேல் சொன்னான் குமார் கிட்டே கேட்க, ஆமாப்பா சித்தப்பா அப்படி தான் சொன்னார். அந்த பாண்டியன் மூலமா தான் ஒட்டுமொத்த குடும்பமே நடந்துட்டு இருக்கான். அவருடைய வருமானத்துல தான் அந்த குடும்பமே நடந்துட்டு இருக்குன்னு இப்படி அவரை பத்தி மட்டுமே பெருமையா பேசிட்டு போனாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பெருமையெல்லாம் நிலக்கொலைய வைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்லடா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யறதுக்கு என்ன விஷயமா இல்லை, செய்ய வேண்டியதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அந்த பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேரையும் கெடுக்கணும்னா, முக்கியமா பாண்டியன் கிடைக்கும் பாண்டியனுக்கும் மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திட்டோம்னா கண்டிப்பா அவனால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரவும் முடியாது. அதுவும் இல்லாம அவன் கடைக்கு ஆட்களும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே இங்க பயங்கர அதிர்ச்சியில குமார், என்னப்பா அப்படி என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் பண்ணுவோம்டா, பண்றதுக்கு நேரமா இல்ல, பொறுமையா பண்ணுவோம், நான் சொல்ற மாதிரி சில ஆட்களை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்க வெளியில போன குமாரும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சில ஆட்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. வீட்டுல இருக்க சக்திவேலுக்கு குமார் ஃபோன் பண்றாங்க. அப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த இடத்துலடா இருக்க, நான் இதோ வரேன்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சுட்டு ரொம்ப அவசரமாக கிளம்பி போகிற சக்திவேலை அப்பத்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பத்தாவுக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரியெல்லாம் இவன் வந்து ரொம்ப பதட்டப்பட்டு பேசினதும் கிடையாது, நம்ம என்னன்னு கேட்கும் பொழுது நம்மக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான், இவன் ஏதோ ஒரு சதி வேலையை பார்க்குறான்றது மட்டும் நமக்கு நல்லா புரியுதுன்னு அப்பத்தாவும் இருந்துகிட்டு இருக்க. இங்கே வெளியில் வர ராஜிக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. அப்போ நேரம் பார்த்து வெளியில் ராஜி மீனா 2 பேருமே அங்கே திண்ணையில் வந்து உட்காந்துருக்கதை பார்த்து அப்பத்தா இங்கே 2 பேரையும் கையை கட்டி கூப்பிடுறாங்க. என்ன உங்கள் அப்பத்தான் நம்மளை கூப்பிடுறாங்க, இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை எதுவும் வந்துடாதுன்னு சொல்ல, வீட்டில் தான் யாருமே இல்லையக்கா அப்படின்னு சொல்ல, வீட்டில் அத்தை இருக்காங்களே, அத்தை உள்ளே தானே இருக்காங்க, வாங்கக்கா என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம், எதுவும் பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு சொல்லி எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் ராஜி. ராஜி மீனா 2 பேரும் போக தன்னுடைய அப்பத்தா கிட்ட விஷயத்தை கேட்குறாங்க. என்ன பார்த்தா எதுக்கு அப்பத்தா கூப்பிட்டேன்னு சொல்லி ராஜி கேட்க, அதுக்கு இங்கே அப்பத்தாவும் என்னன்னு தெரியலடி, உன் சித்தப்பன் ரொம்ப ஆக்ரோஷமாக இங்கேருந்து கிளம்பி போகிறான், என்ன எதுன்னு தெரியல, ஏதோ ஃபோன் வந்தது, குமார் தான் ஃபோன் பண்ணான் போல, அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குடி, இது இந்த குடும்பத்துக்கு வரப்போகிற பிரச்சனை மாதிரி தெரியல, உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிற பிரச்சனை மாதிரி தான் தெரியுது, ஏதோ சதி வேலை பார்க்குறான்னு தெரியுது, ஆனால் அது என்னன்னு தாண்டி என்னால் தெரிஞ்சுக்கவும் முடியல அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்தா
அத்தை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆட்களை எதுலையாவது மாட்டி விடுறதுக்காக திரும்ப ஏதாவது பிளான் பண்ணுறானா? ஏற்கனவே இப்படி தான் செஞ்சு 3 பேரையும் போலீஸில் பிடிச்சு நிற்க வச்சான். இப்போயும் இதே மாதிரி ஏதாவது செஞ்சுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்று எங்களால் எதுவுமே நடக்க விட்டுற மாட்டோம் அப்பத்தா, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி மீனா ரொம்ப அவசரமாக கிளம்பி போகிறாங்க. ஆமாம், இதை எப்படி ராஜி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி இதுலேருந்து இந்த விஷயத்துலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறோமே தெரியலையேன்னு எங்கள் ராஜுக்கிட்ட கேட்க, அதை பற்றி தான்க்கா நானும் யோசிக்கிறேன். இங்கே குமாரன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி சொல்ல, ஆமாம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அண்ணன், எப்போதுமே நான் அங்கே இருக்கும் பொழுதே அது பண்ண ஒரு விஷயந்தான். எப்பயுமே அந்த மரத்துக்கு கீழே நின்று தான் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட. பேசாமல் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வா ராஜின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியை வந்துட்டு கூட்டிகிட்டு மீனா 2 பேருமே தன்னுடைய அண்ணன் எப்போதும் அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. பார்த்தா அதே போல தான் குமார் நிற்கிறாங்க. கூடவே வந்துட்டு 4-5 ஆட்கள் நிற்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் இங்கே அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யாரோ புதுசாக இருக்குக்கான்னு சொல்ல, உடனே எங்கள் மீனா கேட்குறாங்க, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அடிக்கிறதுக்காக எதுவும் அடியாட்களில் ரெடி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல, சேச்சா அப்படி பார்த்தா அவங்க கையில் எதுவுமே இல்லையேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா பக்கத்தில் போய் கேட்கலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு எங்கள் ராஜி மீனா 2 பேருமே போகிறாங்க. அவங்க அப்போ தான் தன்னுடைய திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கதை எங்கள் ராஜி மீனா 2 பேருமே காதலை வாங்குறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் சித்தப்பா இவ்வளோ ஒரு மோசமான வேலை பார்ப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ராஜின்னு சொல்லும்போது, எனக்கே இப்போ தானே இவரை பற்றி தெரியுது. இங்கே அவர் நல்லா இருக்கணும், மற்றவங்க கிட்ட அவர் வந்துட்டு தாழ்ந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாமல் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி அவங்க அந்த பொருளை கொண்டு அங்கே கடையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் எடுத்துடலாம் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி மீனாவும் நிற்கிறது தெரியாமல் வந்தவங்க எல்லாருமே பேசிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக, எங்கள் ராஜியும் மீனாவும் வேற வழி தெரியாமல் அந்த இடத்துலேருந்து நேராக கடைக்கு ஓடுறாங்க. கடைக்கு போன பிறகு அங்கே பாண்டியன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ராஜியும் மீனாவும் வரதை பார்த்து, இங்கே கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாளுங்க போலையேன்னு இங்கே செந்தில நினச்சிட்டு இருக்காம, இந்த பிள்ளை எதுக்கு இங்கே வருதுன்னு பழனிவேல் வந்ததுக்குமே கேட்குறாங்க. என்னப்பா மீனா இந்த டைமில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, கடைக்கு தான் பொருள் வாங்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு தேவையான பொருள் தான் நாங்களே பார்த்து எடுத்துக்கிறோமேன்னு சொல்லும்போது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் உள்ள விடுறாங்க. உள்ளே வந்த 2 பேரோட முகமும் சரியில்லை. என்னப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி இங்கே பழனிவேல் கேட்க, செந்திலும் சரி பாண்டியனும் சரி 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. கடைக்கு இப்போ கண்டிப்பாக அவங்க அனுப்பின ஆட்கள் இங்கே வருவாங்க. வந்ததுமே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, சரி சரி ராஜி, நம்ம நினச்சது போல தான் நடக்கும்னு எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி இங்கே மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே அங்கே சக்திவேல் ஏற்பாடு பண்ண ஆள் வந்துட்டு இங்கே பையில் வந்துட்டு நிறைய பொருட்களை அள்ளி போட்டு அதுக்கு கீழே இங்கே கோவில் நகையாவது திருடினதை வந்துட்டு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிளான் என்னென்னா, இங்கே கள்ள நோட்டு இருக்கிறதா சொல்லி இங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அது மூலமாக இங்கே வந்து செக்அப் பண்ண வைக்க போகிறாங்க. அதில் மாட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் நகை, கோவில் திருட்டு நகையை கொண்டாந்து பதுக்கி வச்சுருக்காங்க பாண்டியன்னு சொல்லி பாண்டியனை கைது பண்ணணும், பாண்டியனுக்கு கெட்ட பேர் வரணும், பாண்டியனோட கடைக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்துட்டு சக்திவேலும் பார்த்துருக்காரு. அது தெரிஞ்சுக்கிட்ட தான் இங்கே 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போது அவங்க சொன்ன மாதிரி கள்ள நோட்டுன்னு சொல்லி கண்டிப்பாக போலீஸ் வந்துட்டு இப்போ செக் பண்ண வருவாங்க. அதுக்கு இடையில இங்கே மூட்டையில் இருக்க நகையை நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் கொடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மூட்டையை கொண்டு வந்து போடுறாங்க. என்னப்பா மூட்டாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நேரம் மட்டும் இந்த மூட்டை இங்கே கிடக்கட்டுமே, நான் போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கிட்ட சொல்ல, சரிப்பா சீக்கிரமாக வந்து இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போ, கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்க இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்திலும் சொல்லிடுறாங்க. சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படியே அந்த மூட்டையை போட்டுட்டு விட்டுட்டு போக, இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு சந்தேகம் வருது. வந்தவர் கண்டிப்பாக இந்த மூட்டையில் தான் இந்த பொருளை வச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இந்த மூட்டை இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது, இதை நம்ம போய் நவத்துனா உங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா, அதுவும் அவர் வண்டி பிடிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு வேற சொல்லியிருக்காரு ராஜின்னு சொல்லும்போது, அதானேக்கா அந்த மூட்டைக்குள்ளே இருக்கிற பொருளை நம்ம எப்படிக்கா எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மாமா கிட்டேயோ இல்லை இங்கே இருக்கிறவங்க கிட்டேயோ சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையாகும், கண்டிப்பாக அது 2 குடும்பத்துக்கு இடையில பெரிய பிரச்சனையாகும். அதுக்காக என்ன பண்ண முடியும் ராஜி, இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்க முடியுமா, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குடும்பத்துக்கு தான் அது ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் புரியுதுக்கா, என்னக்கா பண்ணுறது, பேசாமல் மாமா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் ராஜி நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க. ஐயோ அக்கா போலீஸ் வந்துருச்சுக்கா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லும்போது, வந்தவங்க இங்கே நேராக கடைக்குள்ளே வராங்க. கடைக்குள்ளே வர போலீஸ் வந்துட்டு எல்லாருமே எங்கள் கடையை செக் பண்ணணும், உங்கள் கடையில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் விற்கிறீங்க, கள்ள நோட்டுகளை வந்துட்டு அடிச்சு
வச்சு புழக்கமிடுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான் நாங்கள் செக்அப் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே கடையில் இருக்கிறவங்கள வெளியில் போக சொல்லிடுறாங்க. கடைக்கு உரிமையானவங்களை மட்டும் உள்ளே இருக்க வச்சுட்டு எல்லாருமே செக் பண்ணி பார்க்க போகும்போது எங்கள் ராஜி மீனா 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து நிற்கும்போது, அக்கா நான் மூட்டைக்கு பக்கத்தில் இப்படி நினைக்கிறேன், எப்படியாவது அதில் உள்ளதை எடுத்துருங்கக்கா, இந்தாங்க அக்கா என் காலேஜ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. சரி நீ கொஞ்சம் பார்த்து மறைஞ்சு நில்லு அப்படின்னு சொல்லி நிற்கும்போது நீ உள்ளே போன போலீஸ் வந்துட்டு உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு இடையில இங்கே மூட்டையில் இருக்க அந்த நகைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சிடுறாங்க ராஜி. ராஜி வச்சுட்டு சாதாரணமாக நின்றுட்டு இருக்கேன், யாருமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் இருக்க பொருட்களை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வர அந்த மூட்டையை கை வைக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இது எங்கள் மூட்டை இல்லை சார், யாரோ ஒருத்தர் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு, கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லும்போது, யார் மூட்டையாக தானே உங்கள் கடைக்கு முன்னாடி தானே கிடக்கு, அப்படின்னா இது உங்கள் கடைக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸும் அதை செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நகையை காணும். இங்கே இதுக்குள்ளே வச்ச பொருளை காணுமே அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ் தேடுறது நல்லாவே தெரியுது. எல்லாமே கூட்டு களவாணிங்களா இருப்பாங்க போல. போலீஸ் கூட உங்கள் சித்தப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் போலே அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா எனக்கும் அதாக்கா சந்தேகமாக இருக்குது, வேணும்னே இந்த மூட்டையை தேடின மாதிரி தெரியல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து தேடுற மாதிரி தெரியுதுன்னு இங்கே ராஜையும் சொல்லிட்டு இருக்க. ராஜோட பேக்கில் அந்த நகை இருக்கிறது யாருக்குமே தெரியல. அக்கா இந்த கோவில் நகை எங்கே திருடப்பட்டது எப்படின்னு என்னமே தெரியல, இன்னமும் இந்த நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் இருப்பாங்க, பேசாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒப்படைச்சிருவோமான்னு சொல்லும்போது, அதுக்கு மீனாவும் நீ சொல்கிறது தான் சரி ராஜி, நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இங்கே பாண்டியன் கேட்குறாங்க, நம்ம கடை மேலே யாரடா பழனி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு சொல்லும்போது, நம்ம கடைக்கு யாராவது போட்டியாக இருக்கிறவங்க ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி நடக்க தான் செய்யும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தால் ஆகுமா அப்படின்னு இங்கே பழனி வேலை சொல்ல, பாண்டியனும் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க, உழைச்சி முன்னேறணும்டா, அதுக்காக அடுத்தவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இங்கே செந்திலும் தன்னுடைய அப்பாவுக்கு சாதகமாக பேசி அவங்களுடைய மனசை வந்துட்டு மாற்றி வேலையும் பார்க்க வைக்கிறாங்க. வெளியில் போனால் இங்கே ராஜி மீனா எங்கே 2 பிள்ளைங்களும் வந்தாங்க காணும் அப்படின்னு சொல்லும்போது செந்தில் சொல்கிறாங்க, போலீஸ் வந்த உடனே பார்த்து பயத்தில் ஓடிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக பேசிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. இங்கே பழனி வேலையை இருந்துட்டு இருக்காங்க. வெளியில் போன ராஜி மீனா 2 பேருமே, ராஜி இந்த நம்ம நகையை கொண்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வாங்கக்கா, இந்த நகையை நம்ம வச்சிட்டு இருந்தோம் நமக்கு பிரச்சனை வரும், நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சோம், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி கண்டிப்பாக நம்ம கடையில் எதுவுமே சிக்கலை, நம்மக்கிட்ட இருக்கிறது நகை தானே, கண்டிப்பாக இந்த நகையை நம்ம யார்கிட்ட அதாவது போலீஸ்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த நகையை கொடுக்கறதுக்காக போக, இந்த நகை எப்படிமா வந்தது, உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. நமக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வரும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் தயங்கி நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும், உங்கள் மொழியே சரியில்லையே, உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, முதல்ல போய் அங்கே உட்காருங்கம்மான்னு சொல்லி 2 பேரையும் உட்கார வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்லாம் வர இங்கே வந்து ராஜி மீனாவை பற்றி சொல்கிறாங்க. 2 பேரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, முதல்ல இந்த நகை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே ராஜி மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இங்கே தான் கடையில் தான் இந்த எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல முடியல. இங்கே அதே போல் தன்னுடைய அப்பாவுடைய குடும்பத்தை மாட்டி விடுறதுக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நடந்திருக்கு, வீட்டில் பல பிரச்சனை போயிருக்கு, இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசணுமா? என்ன ராஜி எதுக்கு அமைதியாக இருக்க, நடந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே, இல்லாட்டி நம்ம தான் திருடணுன்ற பழியை போட்டு நம்மளை எங்கேயே உட்கார வச்சிருவாங்கன்னு மீனா ரொம்ப பயந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜியும், ஆமாக்கா எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் நம்ம தான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே உடனே மீனாவும் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா விஷயத்த சொல்கிறதுக்காக போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்குது, குடும்ப பிரச்சனைக்காக யாராவது கோவில் நகையை திருடி கொண்டு வந்து உங்கள் கடையில் உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே வந்து இது மாதிரி கல்நோட்டு தேவையில்லாத பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்குது, நீங்கள் தப்பிக்கணுங்கிறதுக்காக யார் யாரையோ மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கண்டபடி ராஜி மீனாவை திட்ட, உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நாங்கள் உண்மையை சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறீங்க, உண்மையை சொல்லலைனாலும் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, எங்களை எதிர்த்து பேசுறியாமான்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை ராஜையும் உள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. மீனா ராஜி எவ்வளவோ சொல்லியும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் எதையும் கேட்குற மாதிரி கூட இல்லை. எங்கள் வீட்டில் இறந்துகிட்டு இருந்த கோமதி அதுக்கு பிறகு தங்கமயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமாத்த எங்கள் ராஜி மீனா 2 பேரையுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கடி நான் அவளுங்களை பார்க்க கூட இல்லையே, கவனிக்கவே இல்லை, வீட்டில் இருக்கிறாளுங்களா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைத்த போகும்போது இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி
தங்கமயில சொல்ல இங்கே ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. எங்கேயாவது பக்கத்தில் கோவிலுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஈவினிங் ஆயிடுது, ரொம்ப நேரம் ஆயிடுது, ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரல. எனக்கு வேற பயமா இருக்குடி, எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டாளுங்களா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பாண்டியன், அதுக்கு பிறகு பழனி எல்லாருமே வீட்டுக்கு வர, ஆமாக்கா எங்கக்கா இங்கே ராஜி மீனாவும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கன்னு தெரியலடா, இன்னும் வீட்டுக்கு காணும், ஆளையும் காணும், வீட்லேயும் இல்லை, கோவிலுக்கு போயிருப்பாளுங்கன்னு நினச்சேன், இன்னமும் வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த செந்தில் கதிர்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரவணன் வரையும் அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்க. அந்த புள்ளிவ ரெண்டும் மதியம் கடைக்கு வந்திருந்ததுங்க. வந்தது வேகத்துக்கு எங்களுக்கு தேவையான பொருள் வேணும், நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்ததுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வந்து ஏதோ செக்அப் பண்ணணும்னு சொல்லி எல்லா கடையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க போல. நம்ம கடையும் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ண பார்த்தாங்க, எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கக்கான்னு சொல்லும்போது எங்கள் கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற பழனி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல, அதனால தான் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. நம்ம கடையில் தான் அப்படி எந்த விதமான பொருளும் கவர்மெண்டோட ஆர்டர் இல்லாமல் நம்ம கொடுக்கறதும் இல்லையே, தப்பான எந்த பொருளையும் நம்ம விற்கிறதும் இல்லை, அவங்களே வந்து பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, ராஞ்சி மீனாவும் வந்தாங்க, நீ எப்போ அங்கேருந்து கிளம்புனாங்கன்னு சொல்ல, அந்த பிள்ளைங்க போலீஸ் வந்தது கையோட அப்போவே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தான் வந்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எங்கே இந்த பிள்ளைங்க ரெண்டு வெளியில் போணுச்சு, இன்னும் ஆளையே காணுமே நினச்சி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்கே வெளியில் போகிற பழனிவேல் அங்கே அப்பத்தாவை பார்த்துட்டு தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி ரொம்ப பதட்டமாக இருக்க, வெளியில் வந்து நின்றுட்டே இருக்க, நானும் வந்ததுமே பார்த்தேன், சரி போய் உள்ளே போயிட்டு விஷயத்த பேசிட்டு வரலான்னு வர்றது வரையும் நீ இங்கேயே நின்றுட்டுருக்கே அப்படின்னு எங்கள் பழனிவேல் கேட்குறாங்க. ஒன்றுலடா, இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல. என்ன பார்த்தா சொல்கிறேன், அப்போது நம்ம ராஜி மீனாவும் நீ சொன்ன விஷயத்தை கேட்டு தான் வெளியில் போனாங்களா, இன்னும் அவங்க வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் வேற அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டேன்டா, ரெண்டு பிள்ளையும் எங்கே போணுச்சுன்னே தெரியல, நானும் அதுவளே தான் பார்த்துட்டு இருந்தேன், என் கண்ணே பூத்து போயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பத்தா. இதை கேட்ட பழனிவேல் ரொம்ப பதட்டப்பட்டு, சரி இரு நீ எதுக்கும் பதட்டப்படாத, நான் வீட்டில் போய் விஷயத்த சொல்லி ரெண்டு பிள்ளைகளும் எங்கே போயிருக்குன்றதை பார்க்க சொல்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணியாவது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் போகலை, ஃபோன் ரெண்டுமே வீட்டில் இருக்குது. இதை பார்த்ததுமே இங்கே கதிருக்கும் செந்திலுக்கும் செம டென்ஷன் ஆகுது, அதிர்ச்சி ஆகுது. இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகும் அவங்களால வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. கொஞ்சம் நேரத்தில் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு ஃபோன் வந்ததுமே ரொம்ப அதிர்ச்சியோட இங்கேருந்து கிளம்பி எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன கையோட பார்த்தா அங்கே ராஜி மீனாவை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் அழுது அவங்களுக்கு கண்ணமெல்லாம் வீங்கியே போயிடுச்சு. இங்கே கதிரையும் செந்திலையும் பார்த்ததுமே இங்கே மீனாவும் ராஜி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரையும். இதனால் இங்கே யாருக்குமே எதுவுமே தாங்கிக்க முடியல. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலை. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதிங்க, அடிச்சாங்களா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு பாண்டியன் ஓடி வந்து கேட்க, இங்கே அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் ரெண்டு பேரும் ஓன்னு அழுக ஆரம்பிக்க, என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு மீனா அப்படின்னு இங்கே செந்தில் கேட்க, கதிர் வந்து ராஜித்தை கேட்குறாங்க, ராஜி என்ன ஆச்சு ராஜி, அழுகாமல் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸை கூப்பிடுறாங்க. உங்கள் ரெண்டு மருமகள் மேலேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. உங்கள் கடைக்கு தேடி வந்தப்போ எந்த பொருளும் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் பாருங்க இப்போ நகையெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நகையா, என்ன நகை அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்தில் இருக்க கோவில் நகை தான் சார், கோவில் நகையை திருடிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் கடைக்கு நாங்கள் தானே ரைடு வந்தோம், அப்போல்லாம் உங்கள் கடையில் எந்த பொருளுமே சிக்கலை, ஆனால் உங்கள் மருமகள்கள் ரெண்டு பேரும் இந்த பொருளை வந்துட்டு நான் எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்தாங்க, வசமாக சிக்கிக்கிட்டாங்க, என்ன ஏதுன்னு உண்மையை கேட்டாலும் ஏதேதோ சொல்லி மழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸ் வந்துட்டுறாங்க. சார் அப்படிலாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க செய்கிற ஆளுங்களே கிடையாது, நாங்களே என்ன ஏதுன்னு கேட்கணும்னு சொல்லி இங்கே பாண்டியன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்காக பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வர பாண்டியன் கிட்ட இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்கள் கோமதி அழுகவும் ஆரம்பிச்சிடறாங்க. என் அண்ணனுங்களுக்கு எதுக்காக இப்படிப்பட்ட அறிவெல்லாம் போகுது, ஏன் இந்த அவனுங்களுக்கு மூளையே இல்லையா, என் குடும்பத்தை இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட வச்சிட்டு இருக்கதே அவனுங்க வேலையா, கடைசியில் இவரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவாடி இப்படியெல்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லும்போது, நாங்கள் இப்படி மாட்டிப்போன்னு தெரியலையே, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம இந்த பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம், அப்புறம் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பெரிய தகராறே ஆகுன்றதுனால தான் பயந்து போய் நாங்கள் அந்த விஷயத்த மறைச்சி அங்கேருந்து நகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்க வந்த நேரத்தில் இவங்க எங்கள் மேலேயே பழிய போட்டு இங்கே உட்கார வச்சுட்டாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத பாண்டியன், என்னப்பா நீங்கள் என்னையை காப்பாற்றுறேன்னு சொல்லி கடைசியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே கதிரும் செந்திலுமே வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரையும் அவங்க அடிக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப பாவமாக பக்கத்தில் போய் கேட்க, ஏன் அடித்தா மட்டும் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க, அவங்கள எதிர்த்து அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்க, உண்மையை சொல்லிடி, இந்த நேரத்துலையும் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எதுவுமே பேசாமல் கோவமாக இருக்கிறத பார்த்ததும் செந்திலும் அமைதியாகிடுறாங்க. இங்கே ராஜியையும் பார்க்குறாங்க. ராஜி எதுவுமே பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க. ராஜி அப்படின்னு இங்கே கதிர் கூப்பிட, என்ன அப்படின்னு இங்கே தலையை நிமிர்ந்து
வந்து கேட்குறாங்க ராஜியும். ராஜி இப்படி கேட்ட உடனே கதிர் எதுவுமே பேச முடியாம நிக்க, உங்களை நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் உங்களை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் கதிர் ரெண்டு பேருமே வெளியில் கிளம்பி போகிறாங்க. என்ன சார், இவங்க நகையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்னடானா இவங்க தான் இப்படி செஞ்சதுன்னு சொல்லி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இப்படி நீங்கள் இவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆதாரமாக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நகையை வந்துட்டு திருடினதை தெரிஞ்சு போயிடுமோன்னு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தானே நாங்கள் எடுத்துக்க முடியும், உண்மையை கேட்டாலும் எதையும் சரிவர சொல்லவும் மாட்டாங்க, முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் இந்த வேலையில் இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே செந்திலும் கதிரும் கேட்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1008 வேலை இருக்குது, இதை விட நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இப்போ இந்த கேஸை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, நகை கிடச்சிருச்சு, அதனால் அந்த நகையை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு, இப்போ அந்த நகையை வந்துட்டு யார் எடுத்தாங்கன்றத இனிமே தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான கேஸ் போயிட்டுருக்கு, இந்த கேஸை முடிச்சாதான் அடுத்த கேஸ்க்கு நாங்கள் வர முடியும், அதுக்கே ரொம்ப டைம் ஆகும்னு சொல்ல, அது வரைக்கும் நைட் ஃபுல்லாக இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணுமான்னு எங்கள் கதிரும் வந்துட்டு செந்திலும் கோவப்பட்டு பேச, பாண்டியன் சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கடா, எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இங்கே யார் இது மாதிரி செஞ்சதுன்றதை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஆதாரத்தோட இங்கே போலீஸ்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்ம பசங்களை வெளியில் விடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே, நாங்கள் அதை செய்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே ரொம்ப அவசரமாக கிளம்பி எந்த கோவிலில் நகை திருடப்பட்டதோ அதை சுற்றி இருக்கிற கேமராவெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே அடித்து எரிஞ்சிட்டு தான் அவங்க அந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவும் ராஜி சொன்ன மாதிரி இங்கே எப்பொழுதுமே குமார் நின்று பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்ப்போம், எந்த ஆட்களை வச்சு திருடினாங்களோ இல்லை ஏற்கனவே திருடி வச்சிருந்த ஆட்கள் மூலமாக தான் அந்த விஷயத்த சாதிச்சாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. முதல்ல அந்த இடத்துல எதுவும் கேமரா இருக்கா அப்படின்றத போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வாசலில் வந்து பெரிய ஒரு கேமரா இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு தான் அந்த வந்துட்டு ரெக்கார்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுருக்குது, நீங்கள் இவங்களை கூப்பிட்டு அடித்து விசாரிச்சாலே தெரியும், இந்த ஆட்கள் எல்லாம் யார் என்னன்னு அடித்து விசாரிங்க சார்னு சொல்லும்போது சுற்றி இருக்க அந்த குமார் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு இங்கே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துறது மட்டும் இல்லாமல் கூடவே சக்திவேல் அப்புறம் முத்துவேல் பிறகு குமார்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுறாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக கடைசியில் உங்கள் வீட்டு பிள்ளையே நீங்கள் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்களேன்னு சொல்லி திட்டப்போது இங்கே அப்பத்தாவுமே திட்டுறாங்க. ஏண்டா நீ ஏதோ காலையிலேருந்து சரியில்லைன்னு நினச்சேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு வேலையை வச்சிருக்கே, இதனால் நம்ம குடும்பம் என்னாகும்னு யோசிச்சு பார்த்தியான்னு எங்கள் அப்பத்தா திட்ட, ஏண்டா சக்திவேல் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும். எங்கள் முத்துவேலும் சக்திவேல் கணத்தில் ஒரு பலார்னு ஒரு அறையை விட்டு ரொம்ப கோவத்தோட திட்டுறாங்க. இந்த சக்திவேலும் எதுவுமே பேச முடியாமல் அது இல்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் நிறுத்து, எதுவும் பேசாத நீ அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு இங்கே உள்ளே போயிட்டு, சாரி சார், என் தம்பி பண்ண தப்பால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அவசரத்தில் அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி சேரக்கூடாத சில ஆட்கள் மூலமாக அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டான். ஆனால் இந்த நகையை திருட்டினத்துக்கும் திருட்டு கும்பலுக்கும் எங்களுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஏதோ உதவிக்காக தான் அவங்க கிட்ட போயிருக்கானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சக்திவேலை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் முத்துவேலும் இங்கே சக்திவேலுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத கதிர் ரொம்பவே கோவத்தோட இங்கே அடிக்கிறதுக்காக, பாயன் இப்படியெல்லாம் பண்ணுவியா, எங்கள் அப்பாவை பழி வாங்கணும்னு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோட போகிறாங்க. கடைசியில் பார்த்தியா இங்கே எங்கே வந்து யார் உட்காந்துருக்காங்கன்றதை நீயே பார்த்தலன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட செந்தில் கதிர் ரெண்டு பேருமே எங்கள் சக்திவேலை வந்து திட்ட, இங்கே குமாருக்கு பலான்னு ஒரு அறையும் விடுது. ஏண்டா உன் தங்கச்சி தானே, உன் தங்கச்சி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கிறது உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும், தெரிஞ்சிருந்தும் எங்கே நம்ம மாட்டி போன்ற பயத்தில் தானே நீ இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லாமல் பலான்னு ஒரு அறையும் விட்டுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற அடியில் இங்கே முத்துவேலும் சக்திவேலும் வந்து தடுக்க பெரிய பிரச்சனையும் நடக்குது. அதுக்கு பிறகு இங்கே வெளியில் வர ராஜி மீனாவும், தயவு செஞ்சு பிரச்சனையை நிறுத்துங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது தான் நாங்கள் இதோட முடிச்சிடலான்னு நினச்சி நாங்கள் பண்ணணும், ஆனால் கடைசியில் எங்களை போய் இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் ஒரு சரி ராஜியும் சரி ரொம்ப கோவத்தோட பேசுகிறாங்க. உங்கள் கோவம் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நிதானமாக உட்காந்து யோசிங்க, அதை விட்டுட்டு எடுத்த எடுப்புக்கெல்லாம் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கோவம் மட்டும்தான் உங்கள்கிட்ட மிஞ்சும், கூட இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் சக்திவேல் குடும்பத்துக்கும் புரிகிற மாதிரி அதே போல் எங்கள் பாண்டியன் குடும்பத்துக்கும் புரிகிற மாதிரி நல்ல சரியான பதிலடியை கொடுக்குறாங்க எங்கள் மீனாவும் ராஜியும். மீனாவும் ராஜி இப்படி பேசுகிறத கேட்டு ரெண்டு குடும்பமும் தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி எங்கள் மாமாவை ஒரே அடியாக காலி பண்ணணும்னு நீ நினச்ச, ஆனால் கடைசியில் என்ன நடந்திருக்கு பார்த்தியான்னு சொல்லி இங்கே தன்னுடைய அண்ணனை பார்த்து இங்கே ராஜி கேள்வி கேட்க, தன்னுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் நிற்க வச்சு நல்ல கேள்விகளால் ரொம்பவே அவங்கள தலைகுனிய வைக்கிறாங்க. இங்கே கடைசியில் தலைகுனிஞ்சு நிற்கிறது நீங்கள் தான், நீங்கள் பண்ண வேலையால் தான் இப்படி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நீங்கள் தலைகுனிஞ்சு நிற்கிறீங்க,
நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போனா அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போவாங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி தன்னுடைய அப்பாவுக்கும் புரியுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்க மீனாவுமே நல்லா திட்டிட்டு அங்க ராஜி கூட கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் குடும்பமும் எதுவுமே பேசாம இங்க ராஜி பின்னாடியும் மீனா பின்னாடியுமே போக தான் பண்ண தவறை எல்லாத்தையுமே நினைச்சு வருந்தி தான் போறாங்க. நமக்காக நம்ம பிள்ளைங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு. என்னதான் நம்ம கோவப்பட்டு பேசியிருந்தாலும் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய தைரியமே வரணும். அந்த வகையில நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய யாருடைய மனமும் போகக்கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு கடைசியில எனக்கு விரிச்ச வலையில இந்த பிள்ளைங்க சிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இனிமே இந்த பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நாம தான் பாத்துக்கணும்னு பாண்டியனும் ஒரு நல்ல முடிவையும் எடுக்கிறாங்க.